வணக்கம். மேத்தமேட்டிக் tingkatan 1 bab 10 பெரிமீட்டர் dan luas part 1 வீடியோல இருக்கும். இந்த வீடியோல நாம பார்க்க போறது பெரிமீட்டர் பத்தி. பெரிமீட்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னாக்கா, சுத்தி வர ஒரு அளவு தான், ஒரு ஷேப்போட அளவு தான் வந்து பெரிமீட்டர். ஸோ லெட்ஸ் சே இந்த ரெக்டாங்கிள் இருக்கு. ஸோ இது வந்து நான் ஏபிசிடின்னு அளவு போடுறேன். ஸோ ஏலேருந்து பி வர தூரம் தம்பா பண்ணி, பிலேருந்து சி வர தூரம், சிலேருந்து டி வர தூரம் அண்ட் டிலேருந்து மறுபடியும் ஏக்கு போகிற தூரம். ஸோ இது எல்லா அளவையும் வந்து நம்ம கூட்டினோம்னாக்கா நம்மளுக்கு வந்து பெரிமீட்டர் கிடச்சிரும். பெரிமீட்டர் பார்த்தீங்கன்னா ஐதர் சென்டிமீட்டர் மீட்டர் அப்படின்னு எழுதுமே தவிர சென்டிமீட்டர் பெர் செகி மீட்டர் பெர் செகி அப்படின்னு எழுத மாட்டோம். ஓகே, இது வந்து சிஎம் மீட்டர் அப்படின்னு சொல்லி அந்த அளவுலேயே முடிஞ்சிடும். இந்த மாதிரி வந்து செகி இம்பாக்ட் துப்பாட்டோ இல்லை செகி இம்பாக்ட் சமோவோ கொடுத்துருந்தாங்கனாக்கா செகி இம்பாக்ட் சமன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது நாலா பக்கமும் சேமாக இருக்கும். ஸோ ஒரு அளவு மட்டும் கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர்னு, இது வந்து 40 சென்டிமீட்டர் நம்ம கணக்கெடுத்துக்கலாம். அதே மாதிரி செகி இம்பாக்ட் செகி இம்பாக்ட் துப்பாட்னு வரும்போது ரெண்டு ஆப்போசிட் சைட் சேமாக இருக்கும், இன்னும் ரெண்டு ஆப்போசிட் சேமாக இருக்கும். ஸோ அதே போல் அளவெடுத்து எழுதிடலாம். ஒருவேளை வந்து உங்களுக்கு ஷேப் நீங்கள் படித்த ஷேப் கொடுக்காம இந்த மாதிரி வேறு ஷேப் கொடுத்துருந்தாங்கன்னா இதையும் அதே மாதிரி இல்லை பிகுறாங் நீங்கள் கணக்கு தான் பண்ணணும். ஸோ லைக் இங்கேருந்து இங்கே வந்து 1.5 மீட்டர்ன்றாங்க, இங்கே 1.2 மீட்டர், இங்கேருந்து இங்கே 4.5 மீட்டர். பட் இங்கே வந்து அளவு கொடுக்கல பாருங்கள். அப்போ இந்த கொடுக்காத அளவு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஏற்கனவே கொடுத்துருக்கிற அளவை வந்து நீங்கள் பார்த்து செய்யணும். ஸோ இந்த அளவு தான் வந்துட்டு இங்கேயும் இருக்கும் அப்படின்னு நம்ம யூகிச்சுக்கலாம். ஸோ இந்த மொத்த அளவு தான் வந்துட்டு இங்கேயும் இருக்குன்னு சொல்லி யூகிக்கலாம். ஸோ இது 5 மீட்டர்னாக்கா இந்த மீட்டரை கண்டுபிடிக்க இதை தொலா பண்ணிங்கன்னா லிமோ மீட்டர்லேருந்து 10.2 தொலா பண்ணிங்கன்னா இந்த அளவு கிடச்சிரும். இந்த அளவுனாக்கா இதுவும் சேம் அப்படி. ஸோ அப்போ இது வந்து இந்த அளவு கிடச்சிரும். அதே மாதிரி தான் லெட்ஸே இங்கேருந்து இங்கே உள்ள அளவு இது வந்து கொடுக்கல. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா 4.5 இங்கே இருக்குது. இது இந்த தூரத்துலேருந்து இந்த தூரம் 4.5ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து இங்கே வர்றது வந்து 1.5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் தம்பா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே உள்ள அளவும் கிடச்சிரும். ஸோ சமயத்து அந்த மாதிரி அளவு கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் தோலாவோ தம்பாவோ பண்ணி கண்டுபிடிக்கலாம். சில சமயங்களில் வந்துட்டு உங்களுக்கு கொஷனில் இது என்ன ஷேப்புன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. லெட்ஸே இல்லை லயாங் ட்ரப்பீசியம் செகிம் பர்சலாரி அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த நாலேஜை வச்சு நீங்கள் வந்து இதை செய்யணும். ஸோ ஏற்கனவே பார்த்துருக்கோம், செகித்திகனா 3 பக்கம் இருக்கும். சில சமயம் செகித்திக சமன்னு இருக்குது, செகித்திக சம கக்கின்னு இருக்குது. ஸோ செகித்திக சமனா 3 பக்கமும் சேமாக இருக்கும். ஸோ ஒரு பக்கம் கொடுத்துருந்தா கூட அதை 3ஆக டரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். செகித்திக சம காக்கினா 2 காக்கி சேமாக இருக்கும், ஒரு காக்கி வேற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் வேற மாதிரி இருக்கும். ஸோ காக்கி ரெண்டுத்தையும் தம்பா பண்ணிட்டு இன்னும் ஒரு பக்கம் வந்து கொட்டலாம். அப்படி எதுவும் கொடுக்கலனா 3ஆம் பக்கமும் தனித்தனியாக தம்பா பண்ணி எடுத்து எழுதுங்க. செகி இம்பாக்ட் செலாரின்னு வரும்போது இது வந்து ஆப்போசிட் ரெண்டு சைட்டும் ஒரே மாதிரி இருக்கும், இன்னொரு ஆப்போசிட் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ வந்து இது வந்து டுவ ஏ தம்பா டுவ பின்னு எடுத்து எழுதலாம். லயாங்கும் அதே மாதிரி தான், மேலே 2 பக்கமும் சேமாக இருக்கும், கீழே 2 பக்கமும் ஒரே அளவில் இருக்கும். ஸோ அதையும் வந்து டுவ ஏ தம்பா டுவ பின்னு எடுத்து எழுதலாம். இது வந்து நீங்கள் ஏ தம்பா பின்னு எழுதுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. இது வந்து சுருக்கமான வழிமுறை, அவ்வளவுதான். ட்ரப்பீசியம் வந்துட்டு 4 பக்கமும் வேற வேற மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லா பக்கமும் வந்து தம்பா பண்ணணும். ஓகே, இப்போ வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க கேள்வி, தென்துக்கன் பெரிமீட்டர் பகி சத்யா பந்தோ யாம்பரிக்கோட் அப்படின்னு. ஸோ இங்கே பாருங்க, உங்களுக்கு அளவு கொடுத்துருக்காங்க, சில இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. இங்கே 3 சென்டிமீட்டர் கொடுக்கும்போது இந்த பக்கமும் 3 சென்டிமீட்டர் நம்மளா யூகிச்சுக்கணும். இங்கே 4, இங்கே ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுவும் 4, இதுவும் 4ன்னு வரும். ஓகே, இந்த லெங்க்த்து வந்துட்டு 4 4 4ன்னு இருக்கு. இங்கே வந்து 9 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க யூலேருந்து வி. இங்கே பார்த்தீங்கன்னா பி டு டபிள்யூ வந்துட்டு அதே சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்துட்டு சிமிலர் சென்டிமீட்டர். இப்போ டபிள்யூ டு வி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அளவு இல்லை. பட் இது வந்து மேலே உள்ள அளவு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 4, இங்கேயும் 4, இங்கேயும் 4. ஸோ இது அப்படியே இந்த அளவு கீழே வருது. ஸோ 4 டரா 3 வந்து பார்த்தீங்கன்னா 12 வந்துடும். 4 4 4 12. ஸோ இப்போ வந்து ஓவரால் வந்து நீங்கள் தம்பா பண்ணணும். நீங்கள் தம்பா பண்ணுறதுக்கு முன்னாடி மேபி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எழுதலாம். பிக்யூ தம்பா, கியூஆர் தம்பா, ஆர்எஸ் தம்பா, எஸ்டி தம்பா, டியூ தம்பா, யூவி தம்பா, விடபிள்யூ தம்பா, டபிள்யூபி. ஸோ இது ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து எழுத வேண்டாம். பிக்யூ வந்துட்டு அம்பாட், கியூஆர் பார்த்தீங்கன்னா தீக, ஆர்எஸ் அம்பாட் வருது, எஸ்டியு வந்துட்டு மறுபடியும் 3 வருது, டியூ அம்பாட் வருது, வி வந்துட்டு செம்பிலான், விடபிள்யூ வந்துட்டு 12ன்னு பார்த்துட்டோம், மறுபடியும் செம்பிலான் வருது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து தம்பா பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு வர விடை வந்துட்டு 48 சென்டிமீட்டர். இங்கே கொடுத்துருக்குற இந்த அளவு வந்து
கரெக்டாக இங்கே எடுத்து எழுதிடணும் சென்டிமீட்டர் அப்படின்னு. இப்போ இந்த ஷேப் பாருங்கள். இப்போ இந்த ஷேப்பில் வந்து உள்ளே உங்களுக்கு அளவு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து வெளியில் தேடணும். இப்போ இந்த பக்கம் வந்து 9 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இங்கேருந்து இங்கே வந்து 3னாக்கா இதோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து 6. ஏன்னா 6 3 கூட்டினீங்கன்னா 9 வரும். இங்கே 6னாக்கா இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறதும் இதுவும் 6ஆக இருக்கும். ஸோ இப்போ இங்கே ஒரு அளவு கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 6 இருக்குது. மேலே இங்கே வந்துட்டு இங்கே எஃப்இ இருக்குல்ல பாருங்க, இஎஃப். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரே அளவுன்னு சொல்லி இங்கே 6 சென்டிமீட்டர்னு எடுத்து எழுதலாம். இங்கே வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு எல்லா பக்கமும் அளவு இருக்கும்போது ஸோ நீங்கள் எடுத்து எழுத வேண்டாம். ஸோ ஏ தம்பா பி பார்த்தீங்கன்னாக்கா ஏபி வந்துட்டு 9 சென்டிமீட்டர், பிசி வந்துட்டு 10 சென்டிமீட்டர், சிடி வந்துட்டு 9 சென்டிமீட்டர், அப்புறம் அந்தாண்ட டிஇ பார்த்தீங்கன்னாக்கா 5 சென்டிமீட்டர், இஎஃப் இருக்குது, இது வந்துட்டு 6 சென்டிமீட்டர் ப்ளஸ் எஃப்ஏ வந்துட்டு 9 சென்டிமீட்டர். ஸோ இது எல்லாத்தையும் மறுபடியும் தம்பா பண்ணோம்னாக்கா உங்களுக்கு வர விடை வந்துட்டு 30 சென்டிமீட்டர். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் பெரிமீட்டர் கணக்குகளை செய்யணும். இப்போ இந்த கேள்வியில் பார்ப்போம். இங்கே வந்து tentukan perimeter bagi setiap bentuk yang berikutன்னு சொல்லியிருக்காங்க மறுபடியும். ஸோ இங்கே 6 சென்டிமீட்டர்னா இங்கே பாருங்கள் எல்லா இடத்துலையும் போட்டுருக்காங்க. ஸோ இதுவும் 6, இதுவும் 6, இதுவும் 6, இங்கே 5, இங்கே வந்து 20. இப்போ இங்கே மட்டும்தான் வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியல. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இங்கே 6னாக்கா இங்கேயும் 6 வரும். அதே போல் இது வரைக்கும் உங்களுக்கு 6 வரும். ஓகேவா? அடுத்தது பேலன்ஸ் இருக்கிறது வந்து 5. ஓகே, ஸோ 6, 6, 5. ஸோ மொத்தம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 சென்டிமீட்டர் இங்கே வருது. ஸோ இப்போ டோட்டலாக கவுண்ட் பண்ணோம்னா நம்ம லெட்ஸ் சே 17 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், அப்புறம் இங்கே ஒரு 6, 2, 3. ஸோ இது வந்து 18 அப்படின்னு வச்சுக்கோம். இது வந்து 5 சென்டிமீட்டர், இது வந்து 20 சென்டிமீட்டர். நான் இன்னும் ஒரு இடத்த மறந்துட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் வரும். ஏன்னா கீழே வந்து மொத்தம் 20 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டா பேலன்ஸ் இங்கே வந்து 8 சென்டிமீட்டர் வரும். ஸோ அதை வந்து தம்பா பண்ணி தான் விடை எழுதணும். இது வந்து உங்களுக்கு 74 சென்டிமீட்டர் கிடைக்கும். அடுத்தது இந்த ஷேப்பை பார்ப்போம். இங்கே வந்து சப்ளாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 6. ஸோ இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6. இது வந்து 14ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஷேப்பு இது வந்து எவ்வளோன்னு தெரில. பட் இங்கே 6 இருக்கறனால இதுவும் 6 வரும். இந்த பக்கம் வந்துட்டு சேம் 6. ஸோ இதுவும் வந்துட்டு 6 வந்துடும். ஸோ இதோட மொத்தம் வந்துட்டு 12 மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம தம்பா பண்ணலாம். ஸோ லெட்ஸ் இதை வந்து நான் இங்கே எழுதுறேன். ஸோ 11 தம்பா 10, 12 தம்பா 14, 6. அடுத்தது வந்து இங்கே ஒரு 3 6 வருது. ஸோ இதெல்லாம் சேர்த்து நான் வந்து 18ன்னு எழுதுறேன். இதை நீங்கள் தனித்தனியாக எழுதலாம், ஒரேடியாக கூட்டியும் எழுதலாம். இது வந்துட்டு உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் கொடுக்குற கணக்காக இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் எழுதுங்க. இதுவே இது ஆப்ஷன் ஏபிசிடி ஆப்ஷனில் இருந்துச்சுனாக்கா இதை நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து எழுதிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கால்குலேட்டரை டைப் பண்ணி எடுத்து எழுதிடலாம். இல்லைனா இந்த மாதிரி சம்போ பண்ணியும் எடுத்து எழுதிடலாம். ஓகே, ஸோ இப்போ இதோட விடை பாருங்கள். இது வந்து 71 சென்டிமீட்டர் வரும். ஓகே, கடைசியாக சி இருக்குது பாருங்கள். ஸோ யூஸ்வலி இந்த மாதிரி கேள்விகளை வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாமில் கொடுக்க மாட்டாங்க. பட் ஹோம்ஒர்க் ஏதாவது இருந்துச்சுனாக்கா இந்த கேள்வியை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பொம்பாரிஸ் வேணும் அண்ட் பெனாங் வேணும், அதாவது நூல் வேணும். ஸோ நூலை வந்துட்டு ஒரு எங்கேயாவது ஒரு சைட்லேருந்து வச்சு அதை சுற்றி இந்த ஷேப்பை எவ்வளோக்கு அளவு கரெக்டாக சுற்ற முடியுமோ அவளுக்கு அளவு வந்து கரெக்டாக சுற்றி எடுத்துகிட்டு அந்த அளவு வந்துட்டு நீங்கள் இப்போ இந்த பொம்பாரிஸில் வச்சு பார்த்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதணும். ஓகேவா? கொஷின் இந்த மாதிரி கொஷின் வந்து எக்ஸாமில் வந்து யூஸ்வலி கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிராஃப் பேப்பர் மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு தான் வந்து கேட்பாங்க. ஸோ லெட்ஸ் சே கிராஃப் பேப்பர் இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ அளவு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு 1 சென்டிமீட்டர்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அழகாக கவுண்ட் பண்ணணும். லைக் ஓகே இது முழுசாக இருக்குது, ஸோ இது வந்து 1, இது வந்து ஒரு 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வந்து கவுண்ட் பண்ணி எத்தனை இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி போடலாம். இது வந்து ஒரு அங்காரானா தான் இருக்குமே தவிர இது வந்து கரெக்டான அளவு வந்து வராது. நீங்கள் பெண்ணாங்க வச்சா ஓரளவுக்கு கரெக்டாக வரும். ஓகே, இப்போ இந்த கேள்விகளை பார்ப்போம். Raja di sebelah menunjukkan plan sebuah kolam renang. Berapakah perimeter kolam renang itu? ஸோ நம்மளுக்கு இந்த ராஜா வந்துட்டு பார்த்து படிக்கிறது முக்கியம், அதே நேரத்தில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு முக்கியம். ஸோ இங்கே பெரிமீட்டர்னு பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து சுற்றளவு தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இது வந்து 20, இங்கே 20னாக்கா இங்கேயும் வந்து 20 இருக்கும். இங்கே வந்து 13 கொடுத்துருக்காங்க,
இங்கே வந்து அளவு வந்து இந்த பக்கம் 5ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு 5, இங்கே வந்து ஒரு 5 வரும். ஏன்னா இங்கே எல்லா பக்கமும் ஒரே அளவு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன அளவுன்னு கொடுக்கல. இந்த அளவு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி? ஆப்போசிட்டில் பாருங்கள். இங்கே வந்து 13 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் இங்கே வர்றது வந்து 13. ஓகேவா? ஸோ இங்கே 5னாக்கா இங்கே என்ன வரும்? பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ 13 தோலா லீமா பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்துட்டு 8 வரும். கரெக்டாக? ஸோ 8 வந்துட்டு தனித்தனியாக பாகி பண்ணிங்கன்னா பாகி 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு எம்பாட் வரும். ஸோ இங்கே எம்பாட், இங்கே எம்பாட். ஸோ இப்போ இது வந்து நான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நாட் நெசசரி. உங்களுக்கு வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை. அப்படி செஞ்சீங்கனாக்கா நீங்கள் எழுத போகிற விடை வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். 20 மீட்டர் தம்பா, 13 மீட்டர் தம்பா, மறுபடியும் இன்னொரு 20 மீட்டர், அப்புறம் இங்கே 4 மீட்டர் தம்பா, இந்த பக்கமும் வருது பாருங்கள், இது லீமா மீட்டர் தம்பா, இந்த மீட்டர் லீமா, மறுபடியும் இன்னொரு லீமா மீட்டர் இந்த பக்கம் உள்ளது, லாஸ்ட்டாக மறுபடியும் ஒரு எம்பாட் மீட்டர். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம தம்பா பண்ணி எடுத்து எழுதுனாக்கா துஜோ ப்ளோ என்ன மீட்டர் வரும். ஸோ இது வந்து ஒரு வழிமுறை அப்படின்னு வச்சுக்கோமே. இன்னொரு இது வந்து நான் காமிக்கிறேன். இங்கே வந்து 20 மீட்டர்னு சொல்லியாச்சு. ஸோ இதுவும் வந்து 20 மீட்டர்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இங்கே 13 மீட்டர்னு வரும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவைப்படுறது இந்த லெங்க்த்து, இந்த லெங்க்த்து. கரெக்டாக? ஸோ இது மூணுமே சேர்ந்தா 13 வரும். ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் இந்த பக்கம் உள்ளதும் இந்த பக்கம் உள்ளது தான் வந்து பார்க்குறீங்க. ஓகே? ஸோ இது ரெண்டுமே வந்து 5 5ன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து 5, இது வந்து 5. ஸோ நம்ம இந்த மாதிரி கணக்கு எடுத்துடலாம். டோப்ளோ தம்பா தீக ப்ளஸ் தம்பா டோப்ளோ தம்பா தீக ப்ளஸ். நீங்கள் தனித்தனியாக அதை 4 5 4ன்னு எடுத்து எழுதாமல் ஸ்ட்ரெயிட்டாக 13 எடுத்து எழுதலாம். ஏன்னா இதோட ஓவரால் லெங்க்த் வந்து ஸ்டில் 13. நடுவில் இருக்கிற இந்த 5 வந்து நம்ம தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி எழுதினாலும் அதே விட தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. துஜோப்ளோ என்ன மீட்டர் வரும். ஓகே, துஜோப்ளோன்னா மீட்டர்னு வரும். இப்போ அடுத்த கேள்வி பார்ப்போம். ஸோ இது வந்து கொஞ்சம் பிரச்சனை கணக்கு மாதிரி. இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, இல்லைனாக்கா எக்ஸ்ட்ராவாக எலபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தெளிவாக படிச்சுட்டு கணக்குகளை செய்யலாம். Raja sebelah menunjukkan pelan rumah Encik Yaya. Encik Yaya hendak memasang lampu LED yang berwarna merni mengelilingi rumahnya. ஸோ mengelilingi அப்படின்றது வந்து சுற்றி வர்றது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதனால பெரிமீட்டர் தான் கேட்குறாங்க. Sebagai hiasan untuk menyambut hari raya. Hitung kos pemasangan sekiranya harga pemasangan lampu LED ada 20 per meter. ஓகே, ஸோ இது வந்து வெறும் பெரிமீட்டர் கேட்கல, அந்த பெரிமீட்டரை வச்சு உங்களுக்கு வேற ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. ஸோ இந்த கேள்வி எப்படி செய்யணும்னு பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு பிளானை பாருங்கள். ஸோ இங்கே 25 கொடுத்தாச்சு, இங்கே 10, இங்கே 8. ஸோ மேலே இங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். ஸோ இங்கே 25ன்னு வரும்போது இந்த பக்கம் ஒரு இது இருக்குது, இங்கே ஒரு இது இருக்குது. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையுமே சேர்த்தாலும் மறுபடியும் 25 தான் வரும். ஸோ டோட்டல் இந்த பக்கம் இருக்கிறதும் 25 மீட்டர் அப்படின்னு இது பண்ணிக்கோங்க. அதே போல் இங்கேருந்து இங்கே வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 10, இங்கே 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தம்பா பண்ணிங்கன்னா 18 மீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெரிமீட்டர். ஓகேவா? பெரிமீட்டர் பார்ப்போம். ஸோ பெரிமீட்டர் வந்துட்டு பெரிமீட்டர் லெட்ஸ் சே ரூமா இன்ச்சு யா. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு டோப்ளோ லீமா மீட்டர். ஓகே, நீங்கள் இருக்கிற எல்லா அளவும் வந்து எழுதிட்டிங்களா அப்படின்ற கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஸோ டோப்ளோ லீமா மீட்டர், சொப்புலோ மீட்டர், இங்கே வந்து 8 மீட்டர் இருக்குது. ஓகே, மறுபடியும் டோப்ளோ லீமா மீட்டர் தம்பா பண்ணுறோம். அப்புறம் இங்கே 18 மீட்டர் தம்பா பண்ணுறோம். ஸோ இது மொத்தமாக நீங்கள் இது பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வர விடை வந்துட்டு 86 மீட்டர். ஸோ இப்போ 86 மீட்டர் இருக்குது. இங்கே வந்துட்டு கேட்டிருக்காங்க, ஹர்க கேட்டிருக்காங்க. ஸோ என்னத்த ஹர்க கேட்டாங்க? ஹர்க எல்இடி. ஸோ ஹர்க எல்இடி இது வந்துட்டு 1 மீட்டருக்கு வந்து 20 வெள்ளின்றாங்க. ஸோ 86 மீட்டருக்கு வந்துட்டு எவ்வளோ அப்படின் போது 86 மீட்டர் டேராப்டங்கன் ஆர்எம் டுவப்புலு அப்படின்னு எடுத்து எழுதுங்க. ஸோ விடை வந்து உங்களுக்கு ஆர்எம் 1720 வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து விடை. இந்த கேள்வி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க வீட்டை சுற்றி எல்இடி போடுறதுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 1 மீட்டர் 20 வெள்ளின்னு வரும்போது இவங்க வீட்டை சுற்றி வந்தால் 86 மீட்டர் வருது. ஸோ அதனால விடை வந்து 1720 வருது. இந்த கேள்வியை பார்ப்போம். dalam raja di sebelah ABC ialah sebuah segitiga sama sisi அப்படின்னு இருக்காங்க. ஸோ sama sisiன்னு வரும்போது இது எல்லாமே வந்து ஒரே அளவில் இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது BCFG ialah sebuah segi empat sama.
ஸோ செகி எம்பாட் சம்முனாலும் ஒரே அளவு தான். ஸோ இங்கே அளவு என்னென்னக்கோ அதே அளவு தான் இங்கேயும் இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது CDEFG CDEFL sebuah segi empat tepat. ஸோ இங்கே இருக்கிற இந்த அளவு தான் இங்கேயும் இருக்குது. இங்கே வந்து வேற அளவு, ஓகேவா? ஆனால் இது ரெண்டும் ஒரே அளவு. பெரிமீட்டர் seluruh raja itu ialah 65. ஸோ இங்கேருந்து இருக்கிற எல்லா சைட்ஸையும் வந்து தம்பா பண்ணால் 65 அப்படின்னு இருக்காங்க. ஸோ டோட்டல் வந்து 65 சென்டிமீட்டர். சாரி பஞ்சாங் GE. ஸோ இதோட அளவு தான் வந்து இப்போ கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்வி வந்து ஒரு வகையில் வந்து சுலபமானது. ஏன்னா உங்களுக்கு உங்க வந்து ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க 7 சென்டிமீட்டர் அப்படின்னு. ஸோ 7 சென்டிமீட்டர் வச்சுட்டு நம்ம அப்புறம் 65 சென்டிமீட்டர் வச்சுட்டு இந்த இதை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படின்னு பார்த்தோம்னா இங்கே 7 சென்டிமீட்டர்னா இங்கேயும் 7, இது 7னா இதுவும் 7, இதுவும் 7, இங்கேயும் 7, இங்கேயும் 7, இங்கேயும் 7. ஸோ மொத்தம் எத்தனை 7 இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 1 2 3 4 5. நம்ம உள்ள உள்ளதை கவுண்ட் பண்ணல, வெளியில் உள்ளதை மட்டும் தான் கவுண்ட் பண்ணுறோம். ஸோ 5 darab 7, ஓகேவா? tambah CD tambah EF sama dengan 65 சென்டிமீட்டர். கரெக்டாக? ஸோ இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி கூட இந்த எஃப்இயும் சிடியும் தம்பா பண்ணிட்டாக்கா நம்மளுக்கு 65 கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு தெரியாத இதை வந்துட்டு என்ன பண்ணலாம்? ஸோ இதை வந்து நம்ம மாற்றி எடுத்து எழுதிக்கலாம். லெட்ஸ் சே நான் வந்துட்டு 5 darab 7 tambah இது வந்து ஏன்னு வச்சுக்கிறேன். சிடி sama dengan ஏன்னு வச்சுக்குவோம். ஸோ இஎஃப் வந்து sama dengan A அப்படின்னாக்கா ஸோ 2A மாறிடும். tambah 2A sama dengan 65 சென்டிமீட்டர். ஸோ இது 2Aன்னு வச்சிருக்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் சிடியிலே வச்சுக்கலாம். இது வந்து எனக்கு சுலபமாக இருக்கனால அப்படி எழுதுறேன். ஸோ 5 darab 7 வந்து 35 மாறிடும். tambah 2A sama dengan 65 சென்டிமீட்டர். ஸோ பை த வே இதுவும் சென்டிமீட்டர் தான். ஸோ 2Aன்னு வரும்போது இங்கேருந்து இங்கே போனால் இது வந்து தொலா பண்ணும். ஸோ தொலா பண்ணும்போது உங்களுக்கு என்ன விடை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 தொலா 35 உங்களுக்கு வந்துட்டு பேலன்ஸ் 30 வரும். ஸோ A sama dengan 30 bahagi 2 sama dengan 15 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க இந்த FEயோட இது, ஓகேவா? ஸோ F to E sama dengan 15 சென்டிமீட்டர். G dengan F berapa? ஸோ G to E பார்த்தீங்கன்னாக்கா sama dengan FE tambah GF. அப்போ தான் வந்து GE கிடைக்கும். ஸோ இது 15 சென்டிமீட்டர், GF வந்து 7. ஸோ விடை வந்துட்டு 22 சென்டிமீட்டர் வரும். ஓகே, இப்போ அடுத்த கேள்வி. Raja di atas menunjukkan gabungan 2 buah segi 4 sama. ஓகே, segi 4 சமன்னு வரும்போது இது எல்லா பக்கமும் சேமாக இருக்குது, இதுவும் எல்லா பக்கமும் சேமாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ ஹித்துங் பெரிமீட்டர் அப்படின்னு மறுபடியும் கேட்டிருக்காங்க. பட் இப்போ பெரிமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான இடத்துல இருக்குது. ஸோ அகெயின் நம்ம வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷனை வச்சு எவ்வளோக்கு எவ்வளோலாம் இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து இங்கே வந்து 11 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, அப்படின்னு பார்க்கும்போது இங்கேருந்து இங்கே வரதும் வந்துட்டு 11 சென்டிமீட்டர், இதுவும் வந்துட்டு 11 சென்டிமீட்டர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெங்க்த்தை பாதியாக அவங்களே பிரிச்சிருக்காங்க. இது சேர்ந்து இதுவும் சேமாக இருக்குது அப்படின்னு. 11 வந்து பாதி பாதியாக எடுத்துட்டோம்னாக்கா இது வந்து 4, இங்கேயும் 4ன்னு வரும். ஓகே, இங்கே 4 கொடுத்துருக்காங்க, இங்கே உங்களுக்கு டூவை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டூவை வந்துட்டு இங்கேயும் வருதுன்னு அர்த்தம். ஸோ 4 டூவும் தம்பா பண்ணால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது வந்து 6 சென்டிமீட்டர். ஸோ இந்த ஓவரால் லெங்த் வந்துட்டு 6 சென்டிமீட்டர் தான். இது வந்து கபுங்கன் டூவோ போஸ் செகேம் பர் சம்மனும் போது இதுவும் எல்லா பக்கமும் 6 வருதான். ஸோ இங்கே 6னா இங்கேயும் 6, இங்கே வந்து 2 கொடுத்துட்டாங்க. இது வந்து உள்ள இடம், அதனால வந்து நம்ம பார்க்க தேவையில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா சேமான சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, அகெயின் இங்கே 6னாக்கா இது வந்து சேமாக கொடுத்துருக்காங்கன்னா இது ரெண்டுமே சமமான அளவில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ மேலே 6னாக்கா சமமான அளவு இது வந்து 3, இங்கேயும் 3. அகெயின் நம்மளுக்கு வந்து இந்த உள்ள இந்த ஷேப் தேவையில்ல, உள்ள இந்த இது. ஸோ நம்ம வெளியில் மட்டும் சுற்றி வந்தால் போதும். ஸோ வெளில பார்த்தீங்கன்னா இங்கே பெரிமீட்டர் 6 இருக்குது, இங்கே வந்து 2. நம்ம வந்து இன்னும் இந்த இடத்த கண்டுபிடிக்கல. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து 3 கொடுத்துருக்காங்க கரெக்டாக. ஸோ இது வந்து இந்த ஏரியா வந்து 3. பேலன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 8லேருந்து 3 தொலா பண்ணால் இங்கே வந்து 5 சென்டிமீட்டர் வரும். ஓகே, ஸோ 2 சென்டிமீட்டர் தம்பா பண்ணிவிட்டு 5 சென்டிமீட்டர்னு தம்பா பண்ணுறோம்.
அதுக்கப்புறம் 8 8 இருக்கு. ஸோ 8 8. அடுத்தது இங்கே 4 3. கடைசியாக மறுபடியும் ஒரு 6 சென்டிமீட்டர். ஓகே, இதுதான் இதோட பெரிமீட்டர். ஸோ இப்போ வந்து சுற்றி வந்து நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 42 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஓகே, இந்த கேள்வியை பாருங்க. Raja di atas menunjukkan sebidang tanah milik Encik Ruben yang berbentuk segi 4 tepat PQTV. ஸோ P இங்கே இருக்கு, Q TV. இது சுற்றி வர்றது வந்து segi 4 tepatனு இருக்காங்க. ஸோ segi 4 tepatனா உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும், இந்த ஒரு பக்கம் இருக்கிறது தான் ஆப்போசிட்டில் சேமாக இருக்கும் அளவு, இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறது இந்த ஆப்போசிட்லும் சேமாக இருக்கணும் அளவு. Kawasan tanah yang berbentuk segitiga PQR. PQR dan segi 4 tepat STUW telah diberikan kepada adiknya. ஸோ STUW வந்துட்டு segi 4 tepatன்றாங்க. ஸோ மறுபடியும் இந்த ரெண்டு பக்கம் சேமாக இருக்கும், இந்த பக்கமும் இந்த பக்கமும் உள்ள அளவு வந்து சேமாக இருக்கும். ஸோ இந்த segi 4 tepatயும் இந்த segitiga வந்து அடியிட்ட கொடுத்துன்றாரு. அதாவது இது வந்து அவரோட நிலம் இல்லை. ஸோ பேலன்ஸ் இருக்கிற இந்த இடம் தான் வந்து இந்த கலராக இருக்கிற இந்த இடம் தான் வந்து அவரோட நிலம். Encik Ruben berhasrat untuk memagari kawasan tanahnya. ஸோ இவர் நிலத்தை சுற்றி பாகார் போட போறாரு. memagariனா பாகார் போட போறாரு. Berapakah kos memagar yang diperlukan jika kos memagar ialah RM50 cm? ஸோ இவர் நிலத்தை சுற்றி போடக்கூடிய இந்த பாகாரோட விலை வந்து எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு மீட்டருக்கு வந்து 50. ஓகேவா? ஸோ இவர் நிலத்தை சுற்றி போடுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றதான் கேள்வி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் நிலம் வந்துட்டு சுற்றி வரத்துக்கு, அதாவது பெரிமீட்டர் வந்து எத்தனை மீட்டர்னு கண்டுபிடிக்கிறோம். ரெண்டாவதாக வந்துட்டு அந்த கண்டுபிடிச்ச அந்த மீட்டர் வந்து 50 டாரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட காஸ்ட் கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த செகித்தீகை பாருங்க, இங்க 3 பக்கம் வந்து உங்களுக்கு அளவு கொடுத்துட்டாங்க, அதனால இதை வந்து பத்தி வருத்தப்பட தேவையில்லை. நம்மளுக்கு தேவையான அளவு வந்துட்டு இந்த பக்கமும் இந்த பக்கமும் தான். ஓகேவா? இதுதான் இவர் நிலம், அதனால நம்ம அதை மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ இதுவும் சேம்னால இதுவும் சேம். ஸோ கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் வச்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 கொடுத்துருக்காங்க, இங்க வந்து 50 வந்துருச்சு. ஸோ இந்த பேலன்ஸ் எஸ்லேருந்து தீக்கு வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ST அப்படின்னு வரும்போது நம்ம வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா 180 இருக்கு. ஸோ 180 மீட்டர் தோலா 50 பண்ணோம்னாக்கா ஓகே, நம்மளுக்கு வந்துட்டு STயோட எவ்வளோ தூரமாக இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம், எத்தனை மீட்டரில் இருக்குன்னு. ஸோ இதை தோலா பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து விடை வந்துட்டு 70 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு 70. ஸோ ST இது வந்துட்டு WU சமடுங்கன் ST சமடுங்கன் இந்த மாதிரி போட்டு செஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து 70 கிடச்சிருச்சா? அடுத்தது வந்து WS வேணும். ஸோ WS சமடுங்கன் UT. ஓகே, சமடுங்கன் UT. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் வந்து 52 இருக்கு, இந்த பக்கம் வந்து 80 இருக்கு. ஸோ சமடுங்கன் 80 தோலா 52. ஸோ இதை பண்ணோம்னாக்கா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விடை வந்துட்டு 28 மீட்டர். ஸோ இங்கே வந்து 28ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பெரிமீட்டர் கண்டுபிடிக்கலாம். ஸோ பெரிமீட்டர் தானா இன்ச்சி ரூபன் வச்சுக்கோமே, தானா இன்ச்சி ரூபன் ஏலா. ஸோ அவர் வீட்டை சுற்றி வர்றது வந்துட்டு 180 மீட்டர் எல்லாம் கரெக்டாக எடுத்து எழுதிடுங்க. 52 மீட்டர், 70 மீட்டர் தம்பா 28 மீட்டர் தம்பா. இங்கே வந்து இந்த 50 வருது, அதுக்கப்புறம் 100 வருது. 50 மீட்டர் சமடுங்க தம்பா 100 மீட்டர். ஸோ இதை டோட்டலாக நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விடை வந்துட்டு 480 மீட்டர். ஓகேவா? ரிட்ரீவர் அளவு கண்டுபிடிச்சோன்னே அடுத்தது வந்து ஒரு மீட்டருக்கு 50 வெள்ளின்னும் போது 480 மீட்டருக்கு எவ்வளோன்னு சொல்லலாம். ஸோ இப்போ காஸ் மகார். ஓகே, காஸ் மகார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 480 மீட்டர் டாரா RM 50. ஸோ இந்த விடை பண்ணும்போது கால்குலேட்டரில் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து RM காஸ்ட்னால RM போட்டுக்கோங்க. ஸோ 24 ரீபு வரும். ஓகே, இவ்வளோதான் இந்த வந்து கேள்வி. ஸோ உங்கள் வீட்டை சுற்றி போகிறதுக்கு 24,000 வெள்ளி வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நன்றி.